அள்ளிட்டு பரமேஸ்வரனை தழுவிக்கிறதா நினைச்சுண்டு கையில ஜலத்தை அள்ளி உருட்டினா. ஏவம் விசாரியசா தேவி ஜலம் ஜக்ரஹபாணினா தேகஸ்தம் ருதமாதாய ஜாத்வா ரூபம் பிரபோ நிர்மாய பிரணவாகாரம் சதுர்பாகம் துலோச்சனம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் கஜபக்ரம் ஜாக்ருதிம். தேவியானவள் ஜலத்துல இறங்கிட்டு பரமேஸ்வரன் தியானம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை ஆலிங்கனம் பண்ணி கையில அள்ளி உருட்டினாலோ இல்லையோ, கையில உருண்ட ஜலம் கணநாதனாக ஒரு சின்ன அங்குஷ்டாபியான் நமஹ ஒரு கட்டவர்கள் சைஸ்ல கையில ஒரு ரூபத்துல எழுந்து நின்னது. தேவியை பார்த்தும் தேவியோட உள்ளங்கையிலிருந்து அம்மா என்று ஒரு குரல் கொடுத்தது. அந்த குழந்தைய பார்த்துட்டு ஆஹா, அதே கஜமுகம், நல்ல பலிஷ்டான புஜங்கள், அங்குஷ்டாபியாமா இருந்தாலும் ரொம்ப அதிதி சத்காரத்தோடு கூட அம்மான வாத்சல்யத்தோடு கூட அழைக்கிறானே இந்த குழந்தை. ஞானமுகம் சதுர்முகம், இவனுக்கு உமையாகிய நான் உண்டாக்குறதுனால நீ இருந்து உமாசுதன் அப்படின்னா. தாயா சர்வ பிரபஞ்ச நிர்மாத்திரி இல்லையா, அவனை சிரச வருடி சர்வாபிஷ்ட சித்திரஸ்து அப்படின்னு உடனே அவன் சர்வ வித்தையும் ஞானமும் கணேசனுக்கு வரப்பட்டது. மகா சாஸ்திரஜன், நீ இன்னையிலிருந்து என்னுடைய துவாரபாலகன், உன்னை கேட்காம என்னோட அந்தபுரத்துக்குள்ள யாரும் வர முடியாது. சிவகணங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த கணங்களுக்கும் நீதான் அதிபதி, நீதான் தலைவன், அதனாலதான் கணங்களுக்கு பதிங்கிறதால கணபதி அப்படின்னு சொல்லி மந்திர சக்தியோடு கூடிய ஒரு மகா கெடை உன்னை கையில வரவழைச்சு திவ்ய பரிபாலனம் செய் அப்படின்னு கணபதிட்ட ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. அப்படியாக பார்வதியினுடைய தியானத்தோடு கூட அவதாரம் பண்ணி ஜலத்திலிருந்து உத்பவமான மகா கணேசன் எல்லா வித்தைகளையும் படிச்சுண்டு மகா ஞானவானாக அங்கே கைலாசத்தில் இருந்திருக்கார். அவர் ஏன் அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். மாதா மகா மகாசைலம் மகஸ்தபிதாமகம் காரணம் ஜெகதாம் வந்தே கண்டாது பரிவாரணம். இந்த ஜெகத்தை பரிபாலனம் பண்றதுக்காக வேண்டி இந்த கணபதி கண்டத்துக்கு மேல வாரணம் கஜமுகனுடைய கஜத்தினுடைய முகத்தோடு கூட இங்கே அவதாரம் பண்ணினார். மகஸ்தத் அபிதாமகம், சிவனுக்கு அப்பா கிடையாது, அதனால ஜோதிஸ்வரூபம் தான். அப்பேற்பட்டவனுடைய புத்திரனாகி இந்த கணபதி கண்டத்துக்கு மேல தன்னுடைய கழுத்துக்கு மேல யானை முகத்தோடு கூட இங்கே பிறந்து இந்த லோகத்தை சம்ரட்சிக்கிறதுக்காக வேண்டித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கணபதியானவர் இவ்வாறு தேவியினாலே சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்பேற்பட்ட கணநாதனை நம்ம ஆராதனை பண்ணும் பொழுது அருகம்புல்லு போடுறோம், கொழுக்கட்டை வைக்கிறோம், அப்பம் நைவேத்தியம் பண்றோம், அவல் நைவேத்தியம் பண்றோம், தலையில குட்டி கொண்டு தோப்பு கரணம் போடுறோம். இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் என்ன தத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், அருகம்புல் அப்படின்னு எப்படி வந்தது? அருகு அப்படிங்கிறது அகரம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மருவி வந்திருக்கிறது. தூர்வம், தூர்வை அப்படின்னு சொல்றோம் அருகம்புல்லுக்கு சமஸ்கிருதத்துல. அதனாலதான் தூர்வா ஹோமம், தூர்வாதி தைலம். இந்த தூர்வைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, சரீரத்தில் இருக்கக்கூடிய சர்ம வியாதிகளை எல்லாம் போக்கும். உள்ள நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல சித்தமும் நல்ல ரத்தமும் நமக்கு உண்டாகும். தூர்வைக்கு பல பெயர்கள் உண்டு. இந்த அருகம்புல்லுக்கு குக, சதவல்லி, சிவேஷ்ட, கோலோமி, சீதவீரிய, மத்தியப்ஷி, மூதண்டம் அப்படிங்கிறதுலாம் பேர். அருகம்புல்னு எப்படி இந்த சொல் வந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா,
சைன்யங்கள்லாம் தங்கக்கூடிய இடத்திற்கு பேர் அகரம் அப்படின்னு பழைய காலத்துல வழங்கப்பட்டிருக்கு. கணநாதனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஜமுகாசுரனுடைய சைன்யங்கள்லாம் வந்து தங்கியிருந்த அகரத்துல முளைத்திருந்த புல் அகரம் புல். இந்த அகரத்துல முளைத்ததுனால அது பேர் அகரம் புல். அது பேச்சு வாக்குல மருவி என்ன ஆயிடுத்து, அருகம்புல் ஆயிடும். புண்ணியம் பாவம் சுகம் துக்கம் சங்கல்பம் விகல்பம் தர்மம் அதர்மம் எப்படி முரண்பாடுகள் இருக்கோ அதை போல நடுவுல ஒரு தண்டம் வரும். ரெண்டு பக்கமும் ஈட்டி மாறி மூர்த்தியோடு கூடிய புல்களாக மூணா இருக்கும். ரெண்டு பக்கம் ரெண்டு இலை, நடுவுல ஒரு தண்டம் வரும். அப்படி இருக்கக்கூடியதான் அருகம்புல். அந்த அருகம்புல்ல கணநாதனுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா ரொம்ப பிரியம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னு திருமூலர் கூட சொல்லிருக்க. அப்பேற்பட்டதான அருகம்புல்னால அவருக்கு பூஜை பண்ணோம்னா ரொம்ப பிரியத்தோடு கூட கணநாதன் அனுகிரகம் பண்ணுவார். அப்புறம் கொழுக்கட்டை ஏன் நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சரீரத்தோட சம்பந்தப்படுத்தி சயின்டிபிக்கா பார்த்தோம்னா இந்த கொழுக்கட்டைக்கும் கொழுக்கட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மதுரத்துக்கும் சம்பந்தம். அது தத்துவார்த்தத்தை நமக்கு சொல்றது. இந்த சரீரமானது சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்டை ஏற்றின்னு கொழுத்த கட்டை மேல இருக்கிறது. ஆனால் இந்த கொழுத்த கட்டைக்கு உள்ள இருக்கிற தெய்வம் இருக்க பரமாத்மா அது ரொம்ப மதுரமானது. இந்த ஆத்மாவானது மதுரமானது. கொழுக்கட்டைக்கு மேல இருக்கக்கூடிய மாவு அது ஒரு ருச்சி இருக்காது. அந்த மாவை நீக்கிட்டு உள்ள இருக்கிறத பார்த்தோம்னா சர்க்கரை சேர்ந்து தேங்காயோட கூட இருக்கக்கூடியது ரொம்ப ருச்சியா இருக்கும். அதே போலதான் இந்த சரீரத்தை விட்டுட்டு சரீரம் மே விசர்ஜனம், இது அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தை விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம ரசிக்க ஆரம்பிச்சோம்னா, எப்படி கொழக்கட்டைக்கு வெளியே இருக்கிறது சுவையில்லாததும் கொழக்கட்டைக்கு உள்ள இருக்கிறது சுவையானதும் இருக்கிற மாதிரி சுவானுபூதியா பகவான உள்ள நம்ம தரிசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ரொம்பவும் சந்தோஷம் அடைவோம், பரமானந்தம் மனசுக்குள்ள ஏற்படும். அப்படிங்கிறத நமக்கு தத்துவத்தின் மூலமா, அந்த கொழக்கட்டை தத்துவத்தின் மூலமா சொல்றதுக்காக வேண்டித்தான் கொழுக்கட்டை அவருக்கு நைவேத்தியம் பண்றது. சரியா? அப்பம் ஏன் நைவேத்தியம் பண்றோம்? அப்பத்துக்கும் தத்துவத்துக்கும் என்ன இருக்கு, பிள்ளையாருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்கலாம். சர்க்கரையோடு பழம் பச்சரிசி மாவு இதெல்லாம் பிசைஞ்சு கரைச்சு அந்த அப்பக்காரை சொல்வா அப்ப குழியில நெய்யை விட்டு அதுல விடும் பொழுது அப்ப மாவு வந்து அடியில போய் தான் ஒட்டிக்கும். முதல்ல அப்ப மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சட்டியில ஒட்டிக்காம மிதக்க ஆரம்பிக்கும். அதே போல ஞானத்திலே பக்குவம் அடையாமல் நாம் இந்த வாழ்க்கையில ஒட்டி பிடிச்சுட்டு இதுதான் பெரிய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது இல்ல வாழ்க்கை. இதை விட சுவையான ஒரு வஸ்து இருக்கு, அது உனக்குள்ளதான் இருக்கு. நீ அதை உணர்ந்துட்டேன்னா இந்த பற்ற விட்டுடுவ அப்படின்னு மறைமுகமா இந்த அப்பம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா தத்துவார்த்த ஞானிகள்லாம் சொல்றாங்க. கடவுள் அப்படிங்கிற பதத்தை பார்த்தாலே நமக்கு புரியும். தமிழ்ல அவள் அழகான சொல் வச்சிருக்க. உள்ளே கடந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தோமே ஆனால் அந்த பிரம்மஞானத்தோடு கூட அந்த பகவான் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது பொறி. பொறிச்சதில் மறுபடியும் முளைக்குமோ? முளைக்க வரி மனமாகிய இந்த நெல்லை நாம் வாழ்க்கைங்கிற கஷ்டங்கள்ல போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னா மறுபடியும் அது என்ன செய்யாது, ஜென்மாவை நமக்கு கொடுக்காது. ஆகையினால இந்த ஜென்மா மறுபடியும் கிடைக்கப்பெறாமல், மனுஷ ஜென்மா மறுபடியும் எடுத்து இந்த சரீரமானது அல்லல்படாமல் இருப்பதற்காக இப்பேற்பட்டதான தத்துவங்களை எல்லாம் தனக்கு நைவேத்தியங்கள் மூலமாகவும் அனுஷ்டானங்கள் மூலமாகவும் நமக்கு சொல்லித்தந்த மகா கணபதி பிரணவாகாரன் இந்த லோகத்தை சம்ரட்சிக்கிறதுக்கும் அவனை பிரார்த்திக்கக்கூடிய எல்லாரையும் இந்த லோகத்திலிருந்தும் இந்த ஆத்மாவிலிருந்தும் விடுதலை கொடுத்து தன்னிட்ட எடுத்துக்கிறதுக்கு உண்டான நல்ல வல்லமை எல்லாம் உடையவன் என்பதையும் காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த கணநாதனுடைய உத்பவம் நடந்திருக்கு. கணநாதன் உத்பவமாயி பெரியவனாயி அந்த கஜமுகனை சம்ஹாரம் பண்றான். இந்த புராணம்
அந்த புராணத்திலே கணநாதனை வம்புக்கு வந்து இந்த கஜமுகாசுரன் இழுக்கிறான். இவன் சின்ன பையன் தானே நினைச்சிட்டு கஜமுகாசுரன் மாயாஜாலங்கள்லாம் செய்து கணேசனை அழிச்சுடலாம் நினைச்சிட்டு வரான். பூமிக்குள்ள ஓடி ஓட்ட போட்டு கணபதி என்ன பண்றாரு, அவன் கீழே வராங்கிறது தெரிஞ்ச உடனே தன்னுடைய கட்டவர்களால ஒரு அமுக்கிறார். அவன் மொழி பிதுங்கி மூஞ்சுரா வெளியே வந்து வர்றான். பிரபோ சரணாகதம்னு கூப்பிட்ட உடனே சரணாகத வஸ்திரம் இல்லையா, அதனால அசுரனாக இருந்தாலும் அவனை மன்னித்து இன்னையிலிருந்து நீ எனக்கு வாகனனா இருந்துக்கோ, ஆஹ்வாகனன் அப்படின்னு அவனுக்கு பேரை வச்சு மூஷிக வாகனன்னா அவனை தனக்கு ஏத்துக்கிறார். இப்பேற்பட்டதான கருணை மிக்க அந்த கணபதியை நாமும் தொழுதோமையானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் விக்னங்களும் நிவர்த்தியாய் நம்ம சேமத்தை அடைவோம் என்று சொல்லி கணபதி பற்றிய செய்திகளை எல்லாம் உங்கள் முன் சொன்னதிலே ரொம்ப சந்தோஷம் அடைந்து இந்த இலக்கிய பேருடைய பேருடைய இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன்.